பூசாரி அவ அஞ்சி முகம் கொண்ட வளமார பூசாரி குளத்துக்குள்ள குச்சம் கட்டி குடியிருப்பாராயி அவ போற ரூபாரி அவ குளத்திலையும் திறந்தவா குங்குமப்பட்டுக்காரி பாறையில குச்சம் கட்டி பார்த்திருக்காராயி அவ காந்தருவக்காரி மிக சாத்திரந்தேரிந்த வளம் இந்தி பூச்சுக்காரி கூடார வேண்டிரையும் குடியிருப்பாராயி அவ கோரருவக்காரி மிக குணத்திரையும் திறந்த வளம் குங்குமப்பட்டுக்காரி வெள்ளிமுறையில் தயாரி தயவண்டிர பானையில் பொங்கலிட்டு அவள் ஏற்று வரவகாரி அம்மாளுக்கு வெள்ளி குஞ்சம் பட்டு சுங்கடி தங்கமலையில் தயாரி தய தாமிர பானையில் பொங்கலிட்டு அவள் தவிர்த்து வர பிரமசக்திக்கு தங்க குஞ்சம் பட்டு சுங்கம்மா குடியிருப்பாராயி தய பிரமசக்தி தாயே தய உங்களைய உறங்கி வார ஓடி வா மதாயே குடத்திலே தண்ணி மண்டு கோயிலுக்கு போவ தய கோயிலுக்கு போவ உன் கோயிலிலே இறக்கி வைத்து குனிந்த உண்ணி ஓடிப்பேன் ஆலயத்திற்குள்ள அழகு மாறி தாயே அவ அஞ்சு முகம் கொண்ட வரசக்தி தாயே பிரம்மசக்தி வாராலே ஆலயத்திற்குள்ள அழகு மாறி தாயே அவ ஐந்து முகம் கொண்ட வராளமா பிரமசக்தி சக்தி தாயே தீமா பிறந்து நட்டு நட்ட வைத்து தய நினைச்ச வரும் கேட்ட நீராடி வெளிய வரும் நேரங்காலம் பார்ப்பேன் பேச்சியம்மா வாராது உனக்கு பூஜை பார்க்காது வாராது தானே தீமா பிறந்து தட்டு தட்ட வைப்பேன் தகுந்த வரும் கேப்பேன் இப்ப தலையுணர்த்தி வெளிய வரும் கருணகால பார்ப்பேன் தீமா பிறந்து நட்டு நட்ட வைப்பேன் இப்ப நேற்ற வரம் கேப்பேன் இப்ப நீராடி வெளிய வந்து நேரத்தை பார்ப்பேன் பேச்சியம்மா வாராலே மக்களை காக்க வாராலே பேச்சியம்மா வாரா பச்சை கட்டி வரா எங்க ஊரு பேச்சு அம்மா பேச்சியம்மா தாயே நீ பிறந்த சச்சி கைபிடித்து வராளம்மா தாயே ஓடி வரா பேச்சியாத்த வாரா நீ பச்சை கம்பி சேல கட்டி எம்மா போற நான் பிரம்ம சக்தி கோயிலுக்கு படஞ்சல போறேன்
நானே 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 நன்னே நானே நீ ஈட்டி கட்டி ஜல கட்டி எங்கே அம்மா போற எங்கே அம்மா போற நான் ஈஸ்வரியால் கோயிலுக்கு இட்டு சொல்ல போறேன் நானே நன்னே நானே நானே நன்னே நானே 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 விளக்கு பார்க்க பேச்சியாத்தான் ஓடி வர நானே அவன் நெய்யூத்தி மாப்பிணஞ்சு நெட்டு நட்டா வச்சேன் அவன் நேற்று வரம் கேட்ட இப்ப நேராடி ஓடி வர போடும் அம்மாவாயே நானே 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 இன்னைக்கு ஓடி வாரா விளக்கு பார்க்க வாரா விளக்கு பூஜை பார்க்கறதுக்கு பேச்சியாத்தான் வாரா துர்க்கையம்மா தாயி வர போடும் அம்மாவாயே தயத்தாடும் அம்மாவாயே அவ பிரமி சத்தி தாயகளே மின்னை இட்டு வாரா நானே நானே நன்னே நானே நானே நன்னே நானே அக்கா தங்கச்சி 8 பேரும் ஓடி வராத்தானே அவ அருப்பு போட்டு தாயி வர வாடி அம்மா தாயே அவ அருப்பு போட்டு வாடி. அந்த கூட்டணிகள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா முதல்ல வரவர் தலவாய் மாடன். தலவாய் மாடன்றவர் நம்ம வாராகி அம்மன் மாதிரி இந்த பன்றி முகத்தோட இருப்பார். பூமியையே குத்தி கிழிச்சு போனதுதான் அந்த வாராகம். அது தெரியும் எல்லாருக்குமே. அந்த பூமியை தோண்டி உள்ள போனவர் தான் நாராயணன் வாராக அவதாரம் எடுத்து போனவர். இந்த தலவாய் மாடன் என்பவர் பன்றி முகத்தோட இருப்பாரு. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வேணும்னு வச்சுக்கீங்களேன், முதல்ல நிக்கிறவர் யாருன்னா அந்த தலவாய் மாடன் தான். தலவாய்மாடா கூப்பிட்டா போதும், உங்களுடைய எதிரிகளை அழிப்பதிலும் சரி, உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய தீமையை முட்டி தூக்கி போடுவதிலும் சரி. சாதிமொழி முண்டம், சாமிமானம், ஒத்தை கோடைக்காரன், செங்கிடாக்காரன், கருங்கிடாக்காரன், பன்றிமானம், புறமானம், சந்தையடி சுடலை, பற்றை பண்டக்காரன், வண்ணாரமானம், சிவனடைந்த பெருமாள். இதுவும் நம்ம கோயில்ல இருக்கு. சிவனடைந்த பெருமாள், ஆலடி சுடலை, செம்மறைக்காரன், தாரை பத்தான், தம்பிரா விடையார், காவலாளி, முண்டன், சக்கர சுடலை அப்படின்ற 21 கூட்டு தெய்வங்களோட இவர் அமர்ந்திருக்கிறாரு. இந்த 21 கூட்டு தெய்வங்களுக்கும் 21 பந்தி இருக்கு. 21 பந்தியில வர்றவங்க நிறைய இருக்காங்க. புலையன், புலத்தி, அந்த மாதிரி இந்த பிரம்மசக்தி அம்மன், பேச்சி அம்மன் அதெல்லாம் அந்த வருவாங்க. சரியா? இப்ப இந்த பேச்சியம்மன் காட்டு பேச்சியா இருக்கிறவருக்கு பிறந்ததுதான் சுடலை. அதனாலதான் பேச்சியம்மன் அம்மாவாவும் இந்த முண்டனாக பிறந்ததுனால அவரை முண்டனாகவும் வச்சு நம்ம இந்த கோயில்ல வணங்குறோம். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? அப்போ இந்த சுடலை மாடன் என்பவர் ஒவ்வொரு கோயில்லையும், எல்லா கோயிலையும், சிவன் கோயிலாகட்டும், பெருமாள் கோயிலாகட்டும், அம்மான் கோயிலாகட்டும், எல்லா இடத்துலயும் ஒரு கொடிமரம் இருக்கு இல்லையா? அந்த கொடிமரத்தை வணங்கிட்டு நம்ம கோயிலுக்கு போய் இறைவனையே பார்ப்போம். அந்த கொடிமரத்தை நீங்கள் வணங்கும் போது நீங்கள் சுடலை மாடனை வணங்கிவிட்டு தான் கோயிலுக்குள்ள போறீங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு கொடிமரத்திலையும் சுடலை மாடன் தான் இருக்காரு. ஒவ்வொரு கோயிலையும் அந்த கொடிமரத்துக்கு காவலாக இருப்பவர் தான் சுடலை மாடன். அதனால அந்த சுடலை மாடனை வணங்கிவிட்டு தான் நம்ம சன்னதிக்குள்ளேயே போய் இறைவனை கும்பிடுறோம். இப்படி இருக்கும்போது இந்த சுடலை மாட சுவாமி என்பவர் மக்களுக்கு பெரிய அருமருந்தாக விளங்குகிறார். உங்க கஷ்டங்களை தீர்த்து வைக்கிறது, உங்க பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது. எந்த நம்பிக்கையில வர இறைவன பிரச்சனைகள் தீர்வும் தானே வரும். அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுனால இவரை கலியுக கடவுள்னு சொல்லலாம். மஞ்சள் பெட்டி கறி வாழாளம்மா பேச்சு, அவன் மஞ்சள் பெட்டி கறி வாழாளம்மா பேச்சு, அவ பேச்சு அம்மா தாயே கிட்டம் போடும் அம்மா குலவே அவ போற பள்ளு கறி வர பிரம்மசக்தி தாயே, அவ போற பள்ளு கறி வர பிரம்மசக்தி தாயே, அவ பிள்ளை தூக்கி ஆடி வர போடும் அம்மாவாயே அவன் மாட்டுக்குள்ள மனதுடக்கு மஞ்சளாகும், அது ஆள கண்ட படமடக்கும் அம்மாவோட சக்தி, அவ சக்தி உள்ள பிரம சக்திக்கு போடும் அம்மா குலவே நானே